வணக்கம். பொறியியல் கலந்தாய்வு ரவுண்டு 1 நாளைக்கு தொடங்க இருக்குது. 20/7/2026 ஃபஸ்ட் ரவுண்டு நாளைக்கு தொடங்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சாய்ஸ் ஃபில்லிங்க்காக வெயிட்டிங்கில் இருப்பீங்க. அதாவது ரவுண்டு 1ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரவுண்டு 1ஓட ஷெட்யூலை பற்றி விளக்கமாக ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த டேட்ஸ் முக்கியம். என்னன்னைக்கு என்னென்ன நடக்குது, அந்த ரவுண்டு 1ல் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நிறைய டேட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டேட்ஸை நம்ம எப்பப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும். நீங்கள் இந்த டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு காலண்டர் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் கண்ணாடி பக்கத்துலேயோ நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த டேட்ஸை நோட் பண்ணி என்னென்ன டேட்டில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டேட்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி ஆரம்பித்து ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸு 20ஆம் தேதி நாளைக்கு, அதாவது நாளைக்கு 20/7/2026 ஆரம்பித்து 3/8 ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரலையும் நீங்கள் இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் எந்தெந்த டேட்ஸு என்னென்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம தரவாக தெரிஞ்சுக்கணும். அதை நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு இடத்துல டேட்டு என்னென்ன டேட்டில் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ ஒரு தடவை பார்த்துருவோம். ரவுண்டு 1 நமக்கு யாருக்கெல்லாம் ரவுண்டு 1 ரவுண்டில் வராங்க அப்படின்னா பாருங்கள், அக்ரிகேட் மார்க்ஸ் 200லேருந்து 171.33 இல்லையா, 200லேருந்து 171.333 இது வரலையும் உள்ளவங்க, இந்த அக்ரிகேட் மார்க்ஸில் உள்ளவங்க ரவுண்டு 1ல் வரீங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கில் தான் அங்கே போடுறாங்க, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஜென்ரல் ரேங்க்கில் நம்பர் 1லேருந்து ஒரு 37,976வது ரேங்க் வரலையும் இந்த ரவுண்டு 1ல் வரீங்க. இவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்கள், 20/7/2026 நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எத்தனை நாள் டைம் தராங்க? 3 டேஸ் டைம் தராங்க. 20/7/2026 அதிலிருந்து 22/7/2026, அதாவது திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள். புதன்கிழமை சாயந்தரம் 5 மணி வரலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறதுலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்காக இன்னும் முழுமையான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதையும் பாருங்கள், அடுத்த வீடியோலையும் பாருங்கள். ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுக்கணும். 20, 21, 22 இந்த 3 நாளுக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ஸோ 22ஆம் தேதி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த என்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணுறவங்க ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. டைம் எடுத்துக்கிட்டு 24ஆம் தேதி காலையில் நமக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 24/7/2026 அன்னைக்கு நமக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது நம்ம கொடுத்த சாய்ஸ் படி நம்மளுடைய ரேங்க் படி நமக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ 24/7/2026 நமக்கு வந்துடும். அதை நம்ம பார்த்துக்கலாம், வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அந்த 24ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும் அந்த காலேஜ் ஓகேவா. நமக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. எத்தனை நாள்? 2 நாள் டைம் கொடுக்குறாங்க, ஃபுல் டே. 24/7, அதாவது 24/7 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வேறு டேட்டு, இது வேறு டேட் கிடையாது பாருங்கள், 2 ஒரே டேட் தான். 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. ஸோ அந்த 2 நாளுக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணி ஆகணும், எஸ் ஆர் நோ சொல்லி ஆகணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லை டிக்ளைன் பண்ணிக்கிறோமா என்ன, அதுக்கு 6 ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில், அதை பாருங்கள். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த 2 நாள் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே டிசைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ 2 ஆப்ஷன், 2 பேர்த்துக்கு தான் இங்கே ஆர்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா. என்ன ஆர்டர்னா, இப்போ இதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின், இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறோம்ல, அதுக்கு 6 ஆப்ஷன் இருக்கும். அதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின்
கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க பாருங்கள், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆனது. ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொவிஷனல் தான் சொல்லுவாங்க முதல்ல. அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆன ஒரு இது தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது. ஸோ நம்ம அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை, காலேஜில் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிற ஆர்டர். ஏன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததுனால. அடுத்து இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்துருந்தோம்னா, அதாவது இந்த இப்போ எங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து ஓகே தான், இருந்தாலும் இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ஓகே, இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா, சான்ஸ் இருந்ததுன்னா, என்னுடைய ரேங்கிங் கிடைச்சதுன்னா அதையும் கொடுங்க, அது பெட்டராக இருந்ததுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். அதை சூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா 26 பாருங்கள், 24 25 2 நாளுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோங்கிறத சொல்கிறோம். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி அவங்க நமக்கு வந்து என்னது ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம எடுத்த டெசிஷன் படி நமக்கு வந்து என்னது ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயினிங் கேண்டிடேட்ஸ் இன் காலேஜஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஸோ இதுலேயும் 2 கேட்டகரி. இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், நேராக காலேஜில் போயிட்டு ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணணும். அது என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணுங்கிறது தான் இது, 26/7 30/7. ஸோ 26 அந்த ஆர்டர் வந்தது இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வருது இல்லையா, இங்கே 26ஆம் தேதி அன்னையிலேருந்தே ஆரம்பிக்குது டைம். அன்னையிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி வரலையும். அப்போ 5 நாள் டைம் கொடுத்துறாங்க. 26 27 28 29 30 5 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 5 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க நேராக காலேஜுக்குள்ளே போயிட்டு காலேஜில் ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணணும், அட்மிஷன் போடணும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணி. இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தாங்க பற்றியா, அந்த காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் இன்னும் இதை விட பெட்டராக கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து பார்க்குறேன், வெயிட் பண்ணி பார்க்குறேன் இந்த ரவுண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎஃப்சிக்கு போகணும். நேராக டிஎஃப்சியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், அந்த இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே அதுக்கான டைம் தான் அதே 5 நாள் தான். அதுக்குள்ளே போயிட்டு இதை பற்றி விவரம்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக போட்டிருக்கோம், எப்படி என்னென்ன பண்ணணும், என்ன கேசஸ் அப்படிங்கிற அந்த 6 கேஸ்க்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்கள், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த நாளுக்குள்ளே போகிறோம். அடுத்தது பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ். இந்த ரவுண்டில் அப்வர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரவுண்டில் இன்னும் பெட்டர் காலேஜஸ் ஏதாவது கிடச்சிருந்தது அப்படின்னா என்னைக்கு தராங்க, அதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அப்போடு பெட்ரு சான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே அவங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். எங்களுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்களே, நேராக காலேஜ் போய் ஜாயின் பண்ணாங்களே, அதே மாதிரி இங்கே வெயிட் பண்ணவங்களுக்கு அதை விட பெட்ரு காலேஜ் கிடச்சிதுன்னா அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா 3/8/2026 அன்னைக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ரவுண்டு 1ஓட லாஸ்ட் டேட், அன்னைக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்தது அப்படின்னா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது இந்த ரவுண்டில் பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா பழைய இது அக்செப்ட் பண்ணியிருந்தீங்களா ஒரு காலேஜ், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணணும். பெட்டராக கிடைச்சதுன்னா இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பெட்டராக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து அதே காலேஜில் ஜாயின் பண்ணணும். இதில் இன்னும் சில ஆப்ஷன்லாம் இருந்திருக்கும். இதில் வந்து 6 ஆப்ஷன்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அந்த 6 ஆப்ஷன் படி அடுத்த ரவுண்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகிற கேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், அதை பார்த்துங்க. ஸோ 3/8/2026 இந்த ரவுண்டு 1 வந்து முடியுது. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், என்னென்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இதே தான் வந்து இது பாருங்கள், அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். இது வந்து அகாடமிக் ஜென்ரல் எல்லாத்துக்கும் உள்ளது. இதே ஷெட்யூல் தான் நமக்கு வந்து 7.5% கோட்டா உள்ளவங்களுக்கும் சேம் ஷெட்யூல். இதே ஷெட்யூல் தான் 7.5%க்கு வரும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரவுண்டு 1க்கு இது 7.5% ரிசர்வேஷனுக்கு அவங்களுக்கும் நாளைக்கே ஆரம்பிக்குது. ரவுண்டு 1க்கு பாருங்கள், மார்க் அதே தான். மார்க் வந்து ரவுண்டு 1க்கு 200லேருந்து 171.333 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் 7.5லையும் இந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு தான் நாளைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்குது. ரேங்க் மட்டும் மாறும், ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறப்ப, அதாவது 7.5% கோட்டா அப்படிங்கிறப்ப நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ ரேங்க் பாருங்கள், 7.5% கோட்டாவில் ரேங்க் வந்து நம்பர் 1லேருந்து 2570க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரவுண்டு 1ல் வராங்க. டேட் எல்லாமே அதே டேட்டு தான். நம்ம முன்னாடி சொன்னோம்லையே, அந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொன்றையும் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை நாள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ, கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்போ, இது எல்லாமே டேட்ஸ் எல்லாமே ஏற்கனவே இந்த ஜென்ரல் ஷெட்யூலில் என்ன டேட் கொடுத்துருந்தோமோ
அதே டேட்டு தான் இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கும் அதே டேட்டு தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 ஆப்ஷன் வரும். 7.5% கோட்டா எலிஜிபிளாக உள்ளவங்களுக்கு வந்து 2 விண்டோ ஓப்பன் ஆகும். 2லையுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 2லையுமே கவுன்சிலிங் வந்து மூவ் பண்ணலாம். 2ல் எது நம்மளுக்கு பெட்டராக இருக்கோ அதை வந்து இது பண்ணலாம்லாம் பார்த்தோம். அதாவது 2லையும்னா என்னது, 7.5%ல் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட் பே பண்ணுது. ஜென்ரல் இதில் இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபீஸ் கட்டி இது பண்ணணும். இதில் போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு நான் 7.5% எலிஜிபிள், ஆனால் இந்த இதில் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கட்டாது. 7.5%ல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த இதுக்கு மட்டும்தான், அந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் கட்டும். அந்த இதை பார்த்துங்க. அதனால் 7.5% கோட்டாவில் எலிஜிபிளாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை மட்டுமே நீங்கள் மூவ் பண்ணுறது நல்லது. இதில் மட்டுமே, இந்த விண்டோவில் மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அதில் மட்டுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக மூவ் பண்ணுறது நல்லது, என்னோடய ஒப்பீனியன். ஓகே, ஸோ தயாராகிக்கிங்க, நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி ஒரு நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.